வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. சிதம்பரம், விழுப்புரத்தில் தனி சின்னத்தில் போட்டி. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தொகுதிகள் கோரி முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று விசாக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசிய நிலையில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது திமுக. அதன்படி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று திமுக, மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதிமுகவை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்தார். தொகுதி பங்கீட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் கையெழுத்திட்டனர். அதன்படி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 3 தொகுதிகள் கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள், ஐயுஎம்எல் கட்சிக்கு ராமநாதபுரம், தேமுதிகவுக்கு நாமக்கல் தொகுதி, மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தொகுதி பங்கீடு செய்யவில்லை. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.